ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரேமில் வந்து எப்படி வந்து டேப் பைண்ட் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் இதில் வந்துட்டு 10 இன்ச் ஃப்ரேமும் 7 இன்ச் ஃப்ரேம் வந்து பைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஏற்கனவே நார்மலாக யூஸ் பண்ணிகிட்ருக்க ஃப்ரேமு. இப்போ ஒரு புது ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரேம் வந்து சைஸ் பார்த்திங்கன்னா 18 இன்ச் ஃப்ரேம். இந்த 18 இன்ச் ஃப்ரேமில் வந்துட்டு நான் எப்படி இந்த டேப் வந்து பைண்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா இன்னர் ரிங் அவுட்டர் ரிங் 2 இருக்குது. நம்ம மெயினாக வந்துட்டு இன்னர் ரிங்கில் வந்துட்டு டேப் போடுவோம். இதில் வந்துட்டு நார்மலாக இந்த மாதிரி நாடா சுற்றினாலும் பைண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒயிட் கலரில் ஒரு டேப் இருக்கும். அந்த டேப் வந்துட்டு சுற்றியும் பைண்ட் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு பைண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பட்டை நாடா எடுத்துப்பாங்க. இந்த பட்டை நாடாவில் தான் வந்துட்டு நான் பைண்ட் பண்ணுறேன். இது எப்படி பைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து இன்னர் ரிங்கில் வந்துட்டு எந்த ஸ்க்ரூவுமே இருக்காது. இதில் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 3 லேயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உடனே பார்த்திங்கன்னா 3 லேயர்ஸ் இருக்கும். இந்த 3 லேயர்ஸ் வந்துட்டு சீக்கிரம் நீங்கள் உடஞ்சி போகாமல் இருக்கிறக்கும் நம்ம இந்த வந்து டேப் வந்து பைண்ட் பண்ணுவோம். ப்ளஸ் இதில் வந்துட்டு நீங்கள் டேப் ஏன் பைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, துணி வந்துட்டு க்ரிப்பாக நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறக்கும். ப்ளஸ் வந்து துணி நெகிண்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை வந்து பைண்ட் பண்ணுவோம். இது எப்படி பைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த பட்டை நாடா எடுத்திருக்கேன். இந்த பட்டை நாடா பார்த்திங்கன்னா நான் வந்து க்ராஸாக கட் பண்ணிக்கிறேன். க்ராஸாக கட் பண்ணிட்டேன். இப்போது இதில் எப்படின்னா இந்த சைடு எப்பயுமே நீங்கள் டேப் பைண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ளஸ் வந்து சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக் பண்ணுறப்பையும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இப்படி இன்னர் சைடு வந்துட்டு ரொட்டேட் பண்ணி சுற்றும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி அவுட்டரில் இப்படி எடுத்து பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை வந்து சைடாக இப்படி பேஸ்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சுற்றுறது மட்டும்தான் வந்துட்டு கரெக்டாக நேராக வச்சுருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூவே வந்துட்டு உங்களுக்கு டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போது இதோட ஃபினிஷிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இந்த ஃபினிஷிங் பாயிண்ட் அந்த டேப்போட எண்ட் பாயிண்ட்டில் தான் அடுத்த ரவுண்ட் பண்ணுறது வந்துட்டு நம்ம வைக்கணும். இப்போ ஒன்று மேலே ஒன்று வந்து பைண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேமில் வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு குண்டாகவும் ஒரு சைடு வந்துட்டு ஈவனாக இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரேம் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகாது. கிளாத் அப்பயே லூஸாக இருக்கும். இது நீங்கள் பைண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈவனாக பைண்ட் பண்ணிட்டு வரணும். இப்போ இந்த இடத்துல நான் சுற்றிட்டேன். இப்போ க்ளூ போட்டனால கொஞ்சம் டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நான் ரேப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பைண்ட் பண்ணுறது வந்துட்டு இந்த கார்னரில் வச்சு நம்ம பைண்ட் பண்ணோம். உங்களுக்கே தெரியும். இதுலேருந்து இது வரைக்கும் அந்த பட்டடாடா முடியுதுன்னா இதுக்கு சென்டரில் வச்சு நீங்கள் பைண்ட் பண்ணக்கூடாது. இந்த கார்னரில் வச்சு நீங்கள் பைண்ட் பண்ணணும். தெரியுதா? நான் பைண்ட் பண்ணும்போது க்ராஸாக பைண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு மெதுவாக தான் இதை ரோல் பண்ணி காமிக்கிறேன். நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த கார்னரில் பைண்ட் பண்ணணும். இப்படியே அந்த ரிங்கு ஃபுல்லாக பைண்ட் பண்ணிட்டு கடைசியிலேயும் க்ளூ போட்டுருவோம். க்ளூ போட்டதுக்கப்புறம் நம்ம நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அதை எப்படி நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் பொறுமையாக வந்து பைண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டைம் எடுத்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈவனாக கொஞ்சம் அந்த ஃப்ரேம் வந்துட்டு அந்த அவுட்டர் ஃப்ரேமோட ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கிளாத்து வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு டைட்டாக ஃபிக்ஸ் ஆகும். இந்த ஃப்ரேமில் க்ராஸாக பண்ணணும். நம்ம ஒவ்வொரு தடவை ரொட்டேட் பண்ணும்போதும் பார்த்து இது மேலே இந்த எண்டு முடிகிற இடத்துல க்ராஸாக வைங்க. இப்போ இந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே நான் முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்துட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறதை நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு ஃபுல்லாமே வந்து நம்ம ரோல் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ண போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முன்னாடியே வந்துட்டு க்ளூ போட்டுக்கோங்க. இந்த கடைசியில் வந்துட்டு அந்த முடிகிற இடத்துல இன்னும் கொஞ்சம் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 சுற்று சுற்றிட்டு க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. உள் சைடும் க்ராஸாக கட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம க்ளூ வந்து அப்ளை பண்ணிப்போம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கையில் தேய்ச்சி விட்டுட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு துணி காய போடுற கிளிப் இருந்ததுன்னா எடுத்து அதை அப்படியே
கிளிப் பண்ணி வச்சுருங்க. இதை கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த ஃப்ரேமில் வந்துட்டு அந்த நாடா சுற்றுனது நல்லாவே பைண்ட் ஆகி நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இது ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது எப்படி வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கு, எப்படி அவுட்டர் ரிங்கில் போடலாங்கிறத மறுபடியும் பார்க்கலாம். இப்போது வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நான் அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இது வந்து இன்னர் ரிங். இந்த இன்னர் ரிங் வந்துட்டு ஃபுல்லாகவே கை வச்சு நீங்கள் இப்படி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும், ஈவனாக இருக்கும். இப்போ இந்த ஈவனாக இருக்க அந்த இன்னர் ஃப்ரேமை வந்துட்டு அவுட்டர் ஃப்ரேமோட ஃபிக்ஸ் ஆகணும். இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்குல்ல, அந்த ஸ்க்ரூ வந்துட்டு நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு இன்னர் ரிங் மேலே அவுட்டர் ரிங் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த டேப் சுற்றுனதுனால. அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த ஃப்ரேம் வந்துட்டு நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம் எம்ப்ராய்டரிக்கு. இப்போது இந்த ஃப்ரேமை வச்சு நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு எப்படி வந்து கிளாத் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து இப்போ தான் ஆரி கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.